நம்ம ஒரு ஓல்டு ராயல் என்ஃபீல்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு ட்வின் ஹெட்லைட் இதெல்லாம் குடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இதெல்லாம் குடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் கம்மிங் டூ த அதர் பார்ட் லைட்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் குடுத்துருப்பாங்க. அதில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. விண்ட்ஸ்க்ரீன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப டாலாவும் இல்லாம, ரொம்ப நார்மலாவும் இல்லாம ஒரு ஆவரேஜான விண்ட்ஷீல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபியூல் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் ஐ தாட் எனக்கு 17 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் சீட் ஹைட் அஸ் பெர் த ஸ்பைஸார்ட்ஸ் 825 இருக்கும் இதோட சீட் ஹைட் அப்படின்றதும் எதிர்பார்க்குறேன். ஸோ இது எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2026 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் நம்ம ஒரு எங்கே ஷோகேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோவாவில் யூசுவலாக ஒரு ஈவெண்ட் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த பைக்கை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நமக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஓமன் யூனிவர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கோவா ட்ரிப் பிளான் பண்ணி நம்மளோட ட்ரீம் பைக் ஹிமாலயன் 750 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம்